Okay students, அடுத்து section 2. Take turns and read this lesson aloud. பிரசாந்த். அடுத்தது சுந்தர், ரவி, பீட்டர், ஜாஃபர், மணி, காந்தி. இவங்களுக்கு அப்புறம் பிரசாந்த் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட அடிஷ்னலாக யார் வர்றாங்கன்னா சாம் வர்றாரு, சாமும் மூர்த்தியும் வர்றாங்க. பிரசாந்த், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மூர்த்தி. ஹாய், we have come here to play under the shade of this big neem tree. neem tree na என்ன ட்ரீ? நீம்னா வேப்பலை. ஓகேயா? வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த நிழலில், ஷேட் அப்படின்னா நிழலில் விளையாடுறதுக்காக நாம் வந்திருக்கோம். அடுத்தது கிராண்ட்பா, எஸ் கிட்ஸ், யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் as the sun is scorching. மிகுந்த வெப்பமான அப்படின்னு அர்த்தம். குழந்தைகளே, நீங்கள் கவனத்துடன் இங்கு விளையாட வேண்டும். ஏன்னா சூரியனானது இன்று மிகுந்த வெப்பத்துடன் காட்சியளிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மணி, எஸ், மை மதர் ஹேஸ் இன்ஸ்ட்ரக்டட் மீ நாட் டு roam in sunlight between 10 AM and 3 PM as it is very hot. அதுக்கு மணி என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க கிராண்ட்பா, என்னுடைய அம்மாவும் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்னா அறிவுரைகள். நாட் டு ரோம் அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் சுற்றி திரிதல். பிட்வீன் டைம் 10 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் வெயில், அதனால் வெயிலில் நீ அலையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்பா, தட்ஸ் ட்ரூ, பட் யூ ஆல்சோ நீட் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா உடல் நடவடிக்கைகள். நீங்கள் விளையாடணும் காலையில் சாயந்தரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காலையில் டென்னிஸ் விளையாடுறாங்க, ஈவினிங் வாலிபால் விளையாடுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புடைய ஃபிட்னஸுக்காக விளையாடுறாங்க. அது மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹென்ஸ் ப்ளே சேஃப்லி இன் த சன். விளையாடலாம், ஆனால் பாதுகாப்புடன் விளையாட வேண்டும். டேக் பிரேக்ஸ் பை கோயிங் இன்டோர்ஸ் ஆர் மூவிங் டு பிளேசஸ் வித் ஷேட். இன்டோர்ஸ்னால் உட்புறங்கள். இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது. டேக் பிரேக்ஸ்னால் அப்பப்போ ஓய்வுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உட்புறங்களில், வித்தின் அ பில்டிங். மூவிங் டு பிளேசஸ் வித் ஷேட், அப்பப்போ களைப்பாக இருந்ததுன்னா நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு அடியில் நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த சாம், கேன் வி புட் ஆன் சன்ஸ்க்ரீன் பிஃபோர் கோயிங் அவுட் இன் த சன். உடனே சாம் கேட்குறாரு, நம்ம சன்ஸ்க்ரீன் நம்ம போட்டுக்கலாமா, சூரிய ஒளிக்கு முன்னாடி விளையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சன்கிளாஸை போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிராண்ட்பா, எஸ், யூ நீட் டு புட் ஆன் த சன்ஸ்க்ரீன் 15 to 20 minutes பிஃபோர் கோயிங் அவுட் டு அவாய்ட் சன் பர்ன். சன்ஸ்க்ரீன்னா சூரிய திரை, அதாவது லோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக அப்படின்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸுக்கு இந்த லோஷன் நம்ம மூஞ்சியில் அப்ளை பண்ணிக்கிட்டு போகிறப்ப அந்த லோஷன் காஞ்சி போயிடும். அந்த சூரியனுடைய வெப்பமானது நம்மளை தாக்காமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதுதான் சூரிய திரை. பிஃபோர் கோயிங் அவுட் டு அவாய்ட் சன்பர்ன் அப்படின்னா சூரிய ஒளி நம்மேல் படாமல் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பிரசாந்த், கிராண்ட்பா, ஐ எம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட் அப்படின்னா ஃபீலிங் டயர்டு, மிகவும் சோர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபீலிங் டயர்ட், அதாவது நான் ரொம்ப களைப்படைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்கிறார். கிராண்ட்பா, ஓ இட் மே பி டியூ டு த ஹீட். இப்போ கிராண்ட்பா என்ன சொல்கிறாருன்னா, இது ஒன்றும் இல்லை, சூரியனின் வெப்பத்தின் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when the body cannot cool itself fast enough we may get the heat sunstroke. அதாவது நம்மளுடைய உடம்பு தனக்குத்தானே அதாவது குளிர்ச்சி பண்ண முடியல அப்படின்னா நமக்கு சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கான காரணங்களும் இருக்கலாம். சன்ஸ்ட்ரோக்னா வெப்பத்தாக்கு நோய். கெட்டிங் எக்ஸாஸ்டட் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து முழுதும் குறைந்து உடம்பு வெப்பமாகி அடுத்தது வெப்பத்தாக்குனால டயர்ட் ஆகிறது, அது கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹவ் வில் ஐ நோ, பிரசாந்த் கேட்குறாரு, ஐ எம் கெட்டிங் அ சன்ஸ்ட்ரோக்.
எப்படி வெப்ப நோய் தாக்குதல் ஏற்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கேட்குறாரு.